ஹாய் ஹலோ பீப்புள். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல் நேம்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு லிஸ்ட்டாக ரெண்டர் பண்ணுறதுன்றதை பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நாம் அந்த ஃபைல்குள்ளே இருக்கிற எக்ஸாக்ட் கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அதை எப்படி மார்க் டவுனாக ப்ராப்பர் ப்ரிவ்யூவாக வெப்பில் ரெண்டர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நாம் இங்கே நம்மளோட ஃபைல் நேம்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே, நான் இங்கே போய்ட்டு வெப்பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளாக் அண்ட் ஃபஸ்ட் பிளாக்ன்றது பிரிண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். பட் அந்த ஃபைலோட நேம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. நம்ம அந்த ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணோன்னா அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு தேவை. ஸோ அதோட லொக்கேஷன் என்ன, நம்மளோட கான்டென்ட் பாத்தில் நமக்கு ஆல்ரெடி பேஸ் பாத் இருக்குது. ஸோ இந்த பாத்தையும் அந்த ஃபைல் நேமையும் சேர்த்தோம்னா நமக்கு அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடச்சிரும். ஸோ நம்மளோட கான்டென்ட் பார்த்து கூட இந்த செகண்ட் பிளாக்ன்றது ஆட் பண்ணும்போது அந்த செகண்ட் பிளாக்ன்றது நம்மளோட சிஸ்டமில் எங்கே இருக்குன்றத லொக்கேஷன் நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மக்கிட்ட கிடைக்கிற அரே இருக்குது இல்லையா, அந்த அரேவை எடுத்து ஒரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஒரு ஃபைலை தான் ரீட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப்பில் நமக்கு ஃபார் ஆஃப்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, லெட் ஃபைல் ஆஃப் பிளாக்ஸ்ன்னு நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைல்னு இருக்குது இல்லையா, ஸோ இந்த வேரியபிள் என்னென்னா பிளாகில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக இந்த ஃபைலுன்றதுக்கு அசைன் ஆகும். இதில் 10 எலமெண்ட் இருக்குன்னா இந்த ஃபார் லூப் 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஸோ ஈச் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக்ஸ்ன்ற அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே அசைன் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த பிளாக்ஸ்ன்ற இருக்கிற செகண்ட் எலமெண்ட் இங்கே அசைன் ஆகியிருக்கும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நீட்டான ஆல்டர்னேட்டிவ். ஸோ நாம் நம்மளோட கண்டென்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அகைன் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் நான் ரிசல்ட்னு சொல்லிவிட்டு ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எம்டி அரேக்குள்ளே ஃபைலோட பாத் ஆஸ் வெல் அஸ் அந்த ஃபைலோட கண்டென்ட் இது ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எஃப்எஸ் மாடியூல்ன்றது ஃபைல் மேனேஜர் மாதிரி இமேஜின் பண்ணிக்க சொன்னோம். இந்த எஃப்எஸ் மாடியூலில் நம்மளால் ரீட் ரைட் அண்ட் டெலீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களால் ஒரு நார்மல் ஃபைல் மேனேஜரில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்குமான ஆப்ரேஷனும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் என்னென்னா, கான்ஸ்ட் நான் கான்டென்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம ரீட் பண்ணுற ஆப்ரேஷனும் ஏசிங்க் ஆப்ரேஷன் தான். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் இப்போயே அவைட் ஆட் பண்ணிக்கிறேன். எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல். ஸோ ரீட் ஃபைலில் நம்ம இங்கே ஒரு பாத் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய பாத்துன்றது நம்மளோட ஃபைலில் டார்கெட் பண்ணுற பாத்தாக இருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு ஃபைல் பாத் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் ஜாயின். நம்ம என்ன சொன்னோம், இந்த பாத் டாட் ஜாயின் வச்சு நம்மளால் 2 or more பாத்ஸ் ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. நமக்கு இப்போ எந்த பாத்தெல்லாம் ஜாயின் பண்ணணும், கான்டென்ட் பாத்தையும் ஃபைலையும் ஜாயின் பண்ணணும். ஸோ கான்டென்ட் பாத் கமா கொடுத்து நம்ம ஃபைல்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த எக்ஸாக்ட் பாத்துன்றது கிடச்சிரும். ஸோ அந்த பாத்தை நம்ம ரீட் ஃபைல் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இதுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒன்று பாஸ் பண்ணணும். அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா என்கோடிங். ஸோ நம்ம ரீட் பண்ணுற ஃபைலை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இந்த என்கோடிங்ன்றது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, சம்டைம்ஸ் நம்ம எமோஜி யூஸ் பண்ணுறோன்னா அந்த எமோஜி எல்லாம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் 0s and 1s தானே ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த 0s and 1s எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஹேண்டில் பண்ணணுமா, இல்லை ஒரு பைனரி ஃபைலை ஹேண்டில் பண்ணணுமா, ஒரு வீடியோ ஃபைலை ஹேண்டில் பண்ணுமா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் த மோஸ்ட் பார்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய என்கோடிங் UTF-8. இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ UTF-8 கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கான்டென்ட்குள்ளே நம்மளோட பிளாகோட கண்டென்ட் இருக்குது. நாம் இதை ஃபர்ஸ்ட் கான்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட செகண்ட் பிளாக்ன்ற ஹெட்டர் பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பிளாக்ன்றதோட ஹெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளாகில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய
வேல்யூவில் somehow இந்த path and content ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்மளால் வந்து நார்மல் அரேயில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் அரேவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரிசல்ட்டுன்ற வேரியபிள் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்குள்ளே டாட் புஷ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த டாட் புஷ் வந்து என்ன பண்ணுன்னா அரேயில் எண்டில் வந்து ஒரு நியூ எலமெண்ட் ஆட் பண்ணும். ஸோ இந்த டாட் புஷ் வந்து நம்ம கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு கீ வேல்யூ பேராக வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு நான் இங்கே வந்து கீ என்ன தரேன்னா பாத்துன்ற கீயில் வந்து நான் ஃபைல் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், கமா அண்ட் கண்டென்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டென்ட்ன்றதை தான் வந்து கீயாக கொடுக்க போகிறேன். ஸோ பாத் வந்து ஃபைல் நேம் அண்ட் கண்டென்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே இந்த ரிசல்ட்டுன்றது இருக்குது இல்லையா, ஸோ இந்த பிளாக்ஸ்ன்றது நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ப்ரிவ்யூ ஷோ பண்ணணும்னா நமக்கு இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் பிளாக்ஸுக்கு பதில் இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிசல்ட்டுன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு வந்து இங்கே கிராஷ் ஆகுது. ஏன்னா வந்து ஜேஎஸ்எக்ஸில் நம்மளால் வந்து ஸ்ட்ரிங்கு தான் வந்து ரெண்டர் பண்ண முடியும், பட் நம்ம ஆப்ஜெக்டை ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா வந்து இங்கே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபைலோட டைட்டில் தானே ரெண்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டைட்டில் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவில் அந்த நேமும் இருக்குது கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ அந்த நேமு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பிளாக்ன்ற வேல்யூக்குள்ளே டாட் பாத்துன்னு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த பாத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸாக இருந்த சேம் அவுட்புட் வருது. இப்போ நாம் வந்து இதை ப்ரிவ்யூ வந்து ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பேசியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ரிவ்யூவை எப்படி ரெண்டர் பண்ணுறது, நம்மளால் வந்து மார்க் டவுனை ப்ரிவ்யூவாக ரெண்டர் பண்ணுறதுக்கு ஓன் லைப்ரரியை வந்து ரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு விஷயம். அது அன்னெசரியும் கூட. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த ரியாக்ட் மார்க்டவுன் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. நம்ம வந்து இந்த லைப்ரரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரியாக்ட் மார்க்டவுன்ன்ற லைப்ரரி தான் நாம் வந்து ப்ரிவ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைப்ரரியை நம்மளோட ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னா நம்மளோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நியூ டெர்மினல் வந்து ஸ்பான் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து npm ஸ்பேஸ் விட்டு ஐ ஸ்பேஸ் விட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த பேக்கேஜ் நேம் இருக்குல்ல, நீங்கள் ஹெடர்லேருந்து நீங்கள் காப்பி பண்ண முடியும். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இட் வில் டேக் சம் டைம், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் பேக்கேஜ் ஜேசன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து டிபெண்டன்சியாகவும் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் ஜேசன்ன்றது நம்மளோட ப்ராஜெக்டில் என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த பேக்கேஜ் இருக்குது இல்லையா, இதை வச்சு ஒரு ப்ரிவ்யூக்கான ரியாக்ட் கம்போனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம வந்து அதை ஒரு ரியாக்ட் கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறோன்னா நம்மளால் வந்து அதை கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணால் மல்டிபிள் பிளேஸஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் அதை கம்போனண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த கம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்சிக்குள்ளே நான் கம்போனண்ட்னு அனதர் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கம்போனண்ட்ஸ் ஓகே, கம்போனண்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம அனதர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட கம்போனண்ட் நேம் வந்து நான் மார்க்டவுன் ப்ரிவ்யூன்னு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மார்க்டவுன் preview.js. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நாம் நம்மளோட ரியாக்ட் கம்போனண்ட்டை ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்போனண்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த கம்போனண்ட்லேருந்து ப்ரிவ்யூக்கு வந்து மார்க்டவுன் ப்ரிவ்யூன்னு அவங்க ஒரு கம்போனண்ட் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க ரைட் பண்ணியிருக்க கம்போனண்ட். அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சோர்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோர்ஸுன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளோட மார்க்டவுன் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மார்க்டவுன் டெக்ஸ்ட்டை வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறத அவங்க ப்ராப்பராக ரெண்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இந்த மார்க்டவுனை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் மார்க்டவுன் ப்ரிவ்யூன்றதை வந்து அந்த லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு கம்போனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்
மார்க்டவுன் ப்ரிவ்யூ. அண்ட் இந்த கம்போனண்ட்டில் நான் வந்து ப்ராப்ஸாக என்ன ரிசீவ் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டுன்றதை ப்ராப்ஸாக வந்து ரிசீவ் பண்ணுறேன். நம்மளோட பேரண்ட் கம்போனண்ட்டில் எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுன்றதை பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இங்கே ஃபங்க்ஷன் பாடியில் ரொம்ப சிம்பிளாக வந்து ஜஸ்ட்டு நாம் லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிற கம்போனண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் நேமும் இம்போர்ட் பண்ணியிருக்கிற நேமும் வந்து கிளாஷ் ஆகுது. அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து மார்க் டவுன் வச்சுக்கலாம். ஸோ மார்க் டவுன்னு கொடுத்துட்டு இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இங்கே வந்து நம்ம இந்த லைப்ரரிக்கு வந்து சோர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ சோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம அது ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ண போகிறோம். அதை என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டெக்ஸ்ட்டுன்னு வந்து பேரண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட வெரி பேசிக் மார்க்டவுன் ப்ரிவ்யூ கம்போனன்ட். நாம் வந்து இதை டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மார்க்டவுன் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த மார்க்டவுன் ப்ரிவ்யூன்றது இருக்குல்ல, இதை வந்து நாம் நம்மளோட பேஜில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம ப்ரீவியஸாக இந்த பிளாக் பார்த்து தான் ரெண்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க்டவுன் ப்ரிவ்யூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ப்ராப் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா blog டாட் கான்டென்ட்ன்றதை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே யூஸ் ரெஃப், இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங். நாம் வந்து ஏதாவது ஒரு லைப்ரரியில் இருக்கிற கோட் எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா எல்லா லைப்ரரியும் வந்து சர்வர் கம்போனன்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம் லைப்ரரிஸ் வந்து சர்வர் கம்போனன்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கிளைண்ட் கம்போனன்ட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி கிளைண்ட் கம்போனன்ட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றப்போ நாம் வந்து இதை இந்த மாதிரி ஒரு செப்பரேட் கம்போனண்ட்டாக ரைட் பண்ணிவிட்டு அதோட டாப்பில் வந்து யூஸ் கிளைண்ட் அப்படின்ற இந்த லைன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த யூஸ் கிளைண்ட்டுன்றது எதுக்காகனா இந்த ஸ்பெசிஃபிக் கோட் வந்து கிளைண்ட்டில் மட்டும்தான் ரன் ஆகணும்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது அந்த இஷ்யூ போயிடும். அண்ட் நம்மளோட அந்த பிளாக் வந்து ப்ராப்பராக ஸ்டைல் ஆகி கோட் ஹைலைட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, பட் இப்பயும் வந்து என்ன குறையாக இருக்குன்னா இது டார்க் மோடில் வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ நம்ம வந்து இதை லைட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இருங்க, நம்ம வந்து போயிட்டு எங்கேயா பார்க்கலாம். ஏதாவது தீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ரேப்பர் எலமெண்ட்டில் வந்து டேட்டா கலர் தீம்ன்றதை வந்து லைட்டுன்னு வந்து பாஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து லைட் மோட் வரும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செட் லைட் தீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேப்பர் எலமெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணணும். ஸோ ரேப்பர் எலமெண்ட் இதுக்குள்ள டேட்டா கலர் மோட் கோலன் லைட்டு இப்போ கரெக்டாக இருக்கா? யா, இட் இஸ் பெட்டர். பட் எங்கள் மார்க்டவுன் ரெண்டரிங்கில் நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்னு 2 திங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டாட்ஸோ இல்லை நம்பர்ஸோ வந்து பார்க்க முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெய்ல்விண்டோட டிஃபால்ட் ஸ்டைல் நம்மளோட மார்க்டவுன் ரெண்டரிங்க்கு அப்ளை ஆகுது. பட் அப்படி அப்ளை ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நாம் ஒரு டெய்ல்விண்ட் ப்ளக்கின் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ளக்கின் என்னென்னா டெய்ல்விண்ட் டைப்போகிராஃபி. ஸோ இந்த URL வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கிட்டப் பேஜ் வந்தீங்கன்னா இந்த டெய்ல்விண்ட் டைப்போகிராஃபியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது npm இன்ஸ்டலேஷன் கமாண்ட் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நாம் டெர்மினலில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்ல்விண்ட் டைப்போகிராஃபி ப்ளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த ப்ளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை style.cssல ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான லைனும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். அட்டு ப்ளக்கின்னு கொடுத்து அந்த ப்ளக்கினோட நேம் வந்து நான் ஆட் பண்ணணும். அங்கே style.cssன்னு இருக்குது, இங்கே நமக்கு வந்து global.css தான். இதுதான் நம்மளோட CSS ஃபைல். இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ப்ளக்கின் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிளாஸ் நேம்ன்ற வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ பேசிக்காக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ப்ரோஸ்ன்ற கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நாம் அதை போயிட்டு நம்மளோட கிளாஸ் நேமில் ப்ரோஸ்ன்றதை வந்து அப்ளை பண்ணோன்னா நம்ம ஒரு நியூ பிளகின் யூஸ் பண்ணும்போது வந்து எப்பயும் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் வந்து Ctrl+C கொடுத்து சர்வரை கில் பண்ணுறேன். கில் பண்ணிவிட்டு அகைன் வந்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஹோம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஐட்டம் அண்டு செகண்ட் ஐட்டம்ன்றதுக்கு 1 2 3 டாட் எல்லாமே வந்து பக்காவாக வந்துருச்சு. ஸோ மார்க்டவுன் ரெண்டரிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பட் இது வந்து ஒரு ப்ராப்பர் பிளாக் மாதிரியே இல்லையே. ஒரு ப்ராப்பர் பிளாக்னால் எப்படி இருக்கணும்? ஹோம் பேஜில் வந்து நமக்கு ஒரு சின்ன தம்ப்நெயில் மாதிரி வந்து ஷார்ட் கண்டென்ட் இருக்கும், ரீட் மோர் பட்டன் இருக்கும். அந்த ரீட் மோர் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது ஆக்சுவல் ஃபுல் பிளாக் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஷார்ட் கண்டென்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டர் பண்ணணும். அண்ட் இந்த பேஜ்க்கான கொஞ்சம் ஓவரால் ஸ்டைலிங் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அந்த ஸ்டைலிங் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம இங்கே என்டையர் கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இந்த கோடு வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸுன்றதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈச் நியூ லைனையும் வந்து செப்பரேட் அரேவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் நான் நியூ லைன் கேரக்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஈச் லைனையும் வந்து ஒரு செப்பரேட் அரே எலமெண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட் மட்டும்தான் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்லைஸுன்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு 0லேருந்து 3 வரைக்கும் வேணும். ஸோ ஸ்லைஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸை வந்து எடுத்து வச்சு பட் இது ஸ்டில் வந்து ஒரு அரேவாக இருக்குது, நமக்கு வந்து அகெயின் ஸ்ட்ரிங்காக வேணும். ஸோ அப்போ அந்த 3 அரே எலமெண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஸோ நான் டாட் ஜாயின் கொடுக்குறேன். எதை வச்சு ஜாயின் பண்ணால் நியூ லைன் கேரக்டர், பிகாஸ் நமக்கு வந்து ஈச் லைனும் வந்து அதோட ஓன் லைனில் வேணும். ஸோ பக்கா எப்போ பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ன்றது அந்த ஹெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஒரு எம்டி லைன். ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த 3 லைன்ஸுன்ற கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து இதை கார்டு ஸ்டைலிங் வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த மார்க்டவுன் ப்ரிவ்யூவில் வந்து நம்ம டிஃபால்ட் எலமெண்ட்டுக்கு வந்து லைட் தீம் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒயிட் கலருன்றது இங்கே வந்து ஓவர்லாப் ஆகுது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைலில் வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ இட் மீன்ஸ் வந்து இந்த மார்க்டவுனோட பேக்ரவுண்டுன்றது ஒயிட் கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி எந்த கலரும் இல்லாமல் ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதோட பேரண்ட் எலமெண்ட்டை வச்சு அது கொடுக்குற கலர்ஸ் வந்து இந்த சேம் மார்க்டவுனுக்கு அப்ளை ஆகிற மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் transparent, what is that spelling? ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸாக்டான பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் அப்ளை ஆகிறது பார்க்க முடியுது. பட் கிரீன்றது வந்து நல்லா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து maybe 200. okay, that's little better. Padding maybe 4 and rounded to XL. okay, it looks sort of nice and கொஞ்சம் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸிங்ன்றது வேணும். ஸோ அதனால் நம்ம மார்ஜின் வந்து ஒரு MY4 கொடுக்கலாம். தட் லுக்ஸ் நைஸ். நம்ம எல்ஐக்கு பதில் வந்து இதையுமே டிஃப்டாக கொடுத்துக்கலாம். அவுட்டரில் இருக்கிறது வந்து இந்த யூஎல்க்கு பதில் டிஃப்டாக கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து நம்ம இதுக்கு 1 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் பிளாக்குக்கு பதில் we can give gray 950. no, that is too much, maybe 800. okay, that's sort of better. இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் கால் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் கால் கொடுக்கும்போது இங்கே கேப்புன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் கேப் வந்து 2 கொடுக்குறேன். ஓகே,
இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு லிங்க் டேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லிங்க் டேக் எதுக்காகனா, நாம் வந்து ப்ரீவியஸாக பேசணும் இல்லையா, ஒரு ரீட் மோர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போகும்போது அது ஒரு ஆக்சுவல் பிளாக் பேஜ் போகுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீட் மோர் பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே இந்த லிங்க் டேக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட் மோர், நம்ம லிங்க் டேக் வந்து ஆட் பண்ணும்போது அதுக்கு ஹெச்ரெஃப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஸோ ஹெச்ரெஃப் வந்து இந்த லிங்க் டேக் கிளிக் பண்ணும்போது எங்கே ரீடைரக்ட் ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். I'm adding ஸ்லாஷ், எனக்கு வந்து இந்த ஹெச்ரெஃப் வந்து கிளிக் பண்ணும்போது எங்கே நேவிகேட் ஆகணும்னா /blog/ நம்மளோட பாத் இருக்கு இல்லையா, நம்ம என்னென்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைல் நேமை வந்து நான் பாத்தாக யூஸ் பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ blog.path. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரீட் மோர் பட்டன் வந்திருக்கு. இந்த ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த செகண்ட் பிளாக் .mdன்னு வருது. நமக்கு அந்த எம்டின்றது வந்து அன்னெசரி தானே, மார்க்டவுன் ஃபைலுன்றது. இது வந்து எண்ட் யூஸருக்கு போய்ட்டு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வாட் வி கேன் டூ இஸ், நம்ம வந்து இங்கே ஃபைல்னு அசைன் பண்ணுற ப்ளேஸ்லையே .replace .mdன்றதை எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோவர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த செகண்ட் பிளாக்ன்றது ப்ராப்பரான ஒரு பாத்தாக வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு ரியலி நைஸ் பிளாக் ஆப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். Now we have to create the actual blog page. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த blog பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Thank you for watching.